நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் நியூஸ் தமிழ் தேர்தல் பயணம் நிகழ்ச்சியை நடத்துவதில் பெருமை கொள்கிறது. இங்க இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட கோட்டையில் யாருடைய கொடி பறக்க போகிறது? நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள் மூவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை கூறி வரவேற்கிறேன். திமுகவிலிருந்து அணைக்கட்டு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு நந்தகுமார் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை தேர்தல் பயணம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். அதே போல அதிமுகவிலிருந்து வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் திரு SRK அப்பு அவர்கள் வந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் கலையேந்திரி கேவிக்குப்பம் தொகுதியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பவர், அவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தற்போது மரியாதைக்குரிய நந்தகுமார் அவர்களுக்கு நேரம் வழங்கப்படுகிறது. திமுக சார்பில் வேலூர் மாவட்டத்திற்கு திமுக செய்தது என்ன, நீங்க செய்ததுனால வேலூர் மாவட்டம் வளர்ச்சி அடைந்திருக்குன்னா என்னென்ன விஷயங்களை பட்டியலிடுவீங்க? தலைவர் தளபதி அவர்கள் இப்பொழுது பொறுப்பேற்ற இந்த 4-5 வருட காலத்தில் வேலூர் மாநகரத்தில் குறிப்பாக ஒவ்வொரு தொகுதியையும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். வேலூர் மாநகரத்தில் அடுக்கம்பாறைக்கு செல்ல வேண்டிய நிலை வேலூர் நகரத்தை தாண்டி செல்ல வேண்டும். வேலூர் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காட்பாடி மக்கள் எல்லாம் மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பென்ட்லன் மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அந்த பென்ட்லன் மருத்துவமனை அங்கே பழைய மருத்துவமனையாக இருந்ததை இடித்து இன்றைக்கு 190 கோடி ரூபாய் அளவிற்கு வேலூரில் பென்ட்லண்ட் அரசு மருத்துவமனையை கொண்டு வந்து தந்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அணைக்கட்டிலே எத்தனையோ முறை அதிமுக ஆட்சியில அம்மையார் அவர்கள் மறைந்த அம்மையார் இருந்த காலத்திலிருந்து நான் பல முறை சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றேன். அணையே இல்லாத ஊருக்கு அணை கட்டி தர வேண்டும் என்று பேசினேன். ஆனால் இன்றைக்கு நேற்றைக்கு 2 நாள், நேற்றைக்கு முன்தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 176 கோடி ரூபாய் நிதியை தந்து அதற்கு அடிக்கல்லும் அவருடைய திருக்கரங்களால் நாட்டினார்கள். அது என்னுடைய 10 வருட கால சாதனை. அது மட்டும் கிடையாது அருமை பெரியோர்களே, டைட்டில் பார்க் வேண்டும். ஒரு ஷிப்டிற்கு 600 பேர் வேலை செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு 40 கோடி ரூபாய் அளவிற்கு என்னுடைய அணைக்கட்டு தொகுதியில டைட்டில் பார்க்கை கொண்டு வந்தவர் இந்த நந்தகுமார். அடுத்த சாதனை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்கள் ஊர்ல நான் சொல்லுவேன், அணைக்கட்டுல ஒடுகத்தூரில் ஒருவருக்கு இரவில 12 மணிக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருதுன்னு சொன்னா 20 நிமிடத்தில் அடுக்கம்பாறைக்கு கொண்டு வேண்டும் என்று சொல்வார்கள். 20 நிமிடத்தில் ஒடுகத்தூர்ல ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு வண்டியில கூட்டு வந்தாங்கன்னா அணைக்கட்டு தாண்டறதுக்குள்ள 20 நிமிடம் முடிந்துவிடும், அந்த உயிர் போய்விடும். ஆனால் அருமை பெரியோர்களே, இந்த 5 வருட கால ஆட்சியின் சாதனையில இன்னும் 2 நாட்களில 20 கோடி ரூபாய் அளவிற்கு 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலை அணைக்கட்டில நான் கட்டி இருக்கின்றேன். 3 நாளில் திறக்க போன இது உயிர் காக்கும் ஒரு நிகழ்ச்சி. இன்றைக்கு எங்கே போனாலும் சாலைகளில் எப்ப பார்த்தாலும் ஒரு டிராபிக் ஜாம் இருக்கும். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்த பிறகு குடியாத்தத்தில் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ராம் அவர்களுக்கும் தெரியும், குடியாத்தத்தில் இன்னைக்கு எந்த சந்தில எந்த பக்கம்னா போலாம், அத்தனை விரிவாக்க பணிகளை செய்திருக்கக்கூடிய அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு. நன்றி நன்றி. அடுத்ததாக அதிமுக ஆட்சி காலத்திலே செய்த சாதனைகள் என்ன? இன்று வேலூர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக 963 கோடி ரூபாயில 52 பணிகள் ஒதுக்கப்பட்டது. இது அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அனைவருமே பொதுவான 2 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலர் முதலமைச்சராக இருக்கும் போது எடப்பாடியார் அவர்கள் இன்று 963 கோடி ரூபாய் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஒதுக்கினார். அணைக்கட்டுல அண்ணன் சொன்னார், அணையே இல்லாத ஊருக்கு அணை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தாலுக்காவே இல்லாத ஊர் தாலுக்காவை கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார். சபா சரியான என்று. அது மட்டுமில்ல, மத்திய அரசிடமிருந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மாநில அரசுக்கு சுமார் 877 கோடி ரூபாய் செலவிலே ஸ்மார்ட் சிட்டி திட்டமான வேலூர் கோட்டை அகழிகள் தூர்வாரும் பணிகளும் அதற்கு ஒலி அமைப்பதும் திட்ட மேலாண்மை குழு திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலமாக மற்றும் பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலமாக சிறு பாலங்கள் வேலூரிலே புதிய பேருந்து நிலையத்தை கொண்டு வந்தது அண்ணன் எடப்பாடியார். குடிநீர் தட்டுப்பாட்டு போக்க காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார். ரங்காபுரம் முதல் பிரம்மபுரம் வரை, ரங்காபுரம் முதல் பிரம்மபுரம் வரை மேம்பாலத்தை கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார். அது மட்டுமில்ல, இன்றைக்கு கேவிக்குப்பத்தில் குடியாத்தத்தில் ஆர்டிஓவை கொண்டு வந்து ஆர்டிஓ அலுவலகத்தை கொண்டு வந்தவர்
அண்ணன் எடப்பாடியார். தாலுகா ஆபீஸை கொண்டு வந்தவர் கேவி குப்பத்தில் அண்ணன் எடப்பாடியார். காட்பாடியில் அண்ணன் துரைமுருகன் அண்ணன் தான் 10 வருடமாக சட்டமன்ற உறுப்பினர். வேலூர்ல அண்ணன் கார்த்திகேயன் தான் 10 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர். இப்பொழுது 10வது ஆண்டு முடிக்கப் போகிறார் அண்ணன் நந்தகுமார் அண்ணன் அவர்கள். நான் இன்றைய தினம் ஒரு சவால் விடுகிறேன். மாநகராட்சி அதிகாரியிடம் நான் முறையிடுகிறேன். டெண்டர் லிஸ்டை எல்லாம் கடந்த 10 ஆண்டுகள் எடுக்கட்டும். யார் யார் எந்தெந்த கான்ட்ராக்ட் மூலம் டெண்டர் எடுத்திருக்கிறார்கள், யார் எத்தனை கோடிகள் எடுத்திருக்கிறார்கள் என்ற கருத்தை நான் தயாராக நேர நிற்கிற பேசுகிறேன். நாங்கள் திருக்குறளை போல ஒன்றை வரியில இருந்தாலும் 10 வருடங்களுக்கு உண்டாக எம்ஜிஆர் முதல் கொண்டு அம்மா முதல் கொண்டு எடப்பாடி சாதனைகளை திருக்குறள் போலதான் இருக்கும். அதை விரிவாக்கத்தை பார்த்தால் இதை தொண்டர்பு கொள்ள முடியாது, கணக்கிட முடியாத அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் நாளைய முதலமைச்சர் எடப்பாடி தலைமையிலே நடக்கும் நடக்கும் நடக்கும். இந்த நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு 16 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 16 ஆண்டுகளில் வேலூர் மாவட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியால் கிடைத்தது என்ன? நம்ம முஸ்லிம் வகுப்பு வாரிய திருத்த சட்டம் இதே இடத்துலதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கதான் நடந்தது. இந்த இடத்துலதான் நாங்க மேடை போட்டு வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை இங்க ஆர்ப்பாட்டம் கொண்டு வந்திருக்கோம். அது எந்த 2 அரசியல் கட்சிக்காரர்களும் வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை முன்னெடுத்து போராட்டத்தை நடத்தல. முஸ்லிம் அவர்களோட ஓட்டு மட்டும் இவங்களுக்கு வேணும். ஆனா வகுப்பு வாரிய திருத்த சட்டத்துக்கு இந்த வேலூர் மாவட்டத்துல யாரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கல. எங்களோட முதல் சாதனை வேலூர் மாவட்டத்துல அதுதாங்க. எத்தனையோ கிராமங்கள்ல குடிநீர் வசதி செஞ்சு தந்திருக்கோம். எத்தனையோ முதியோர்களுக்கு முதியோர் பென்ஷன் வராம இருந்திருக்கு. முதியோர் பென்ஷன் அங்க வாங்கி கொடுத்திருக்கோம். எத்தனையோ மக்களுக்கு நாங்க இலவசமா பட்டா வாங்கி கொடுத்திருக்கோம். பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கோம். இதே வேலூர் மாவட்டத்துல நாங்க முன்னெடுத்து செஞ்சிருக்கோம். நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இன்னும் நாங்க பல்வேறு நலத்திட்டங்களை செய்வோம். அதுக்கான வரைமுறைகளை நாங்க வச்சிருக்கோம். கேவி குப்பம் தொகுதி, அதே மாதிரி நீங்க இருக்கக்கூடிய அணைக்கட்டு தொகுதி, இங்க காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்படல, மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஏன் கொண்டு வரல? கிராமங்களில் இன்னும் ஏன் தரவில்லை என்று நீங்கள் நல்ல கேள்வியை கேட்டீர்கள். 1300 கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு அந்த திட்டம் தீட்டப்பட்டு மீண்டும் 2026 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டிப்பாக பொறுப்பேற்பார். இந்த மாவட்டத்தில் ஒகேனக்கல் தண்ணீரை தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, அரக்கோணம் வரை தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மீண்டும் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சத்தியமாக கண்டிப்பாக தருவார். அதை நாங்கள் தருவோம். பிரச்சனை இப்ப என்ன அப்படின்னா, நீங்க ஏற்கனவே 10 ஆண்டுகளா அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க. 2016லயும் சில கோரிக்கைகளை சம்பந்தமா நீங்க பேசியிருக்கீங்க. ஆனா அப்ப கேக்குறப்பெல்லாம் என்ன சொன்னீங்கன்னா, மேல அதிமுக அரசு இருக்கு, இபிஎஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க. இந்த 5 ஆண்டுகளா உங்களுடைய அரசு தான் இருக்கு. ஆனாலும் இப்ப என்ன சொல்றீங்கன்னா, அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி அமையும் கொண்டு வரேன்னு சொல்றீங்க. இப்ப கூட நீங்க பேசும்போது சொல்றீங்க மேல் அரசம்பட்டுல அணை கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா இதே மேல் அரசம்பட்டு நீங்க 2016 அசம்பிளியில பேசுனீங்க. 2016 சொன்னப்ப எதிர்கட்சி எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மிக மிக அருமையான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். நான் பல முறை பேசியிருக்கின்றேன். மிக சுவராசியமாக அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த 2016 சட்டமன்றத்தில் எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பில்லை. எங்க தலைவர் மிக திறமையாக என்ன பண்ணாருன்னா, சட்டமன்றத்தில் வெளியே ஒரு மாக்கப் ஒரு மாதிரி போட்டி சட்டமன்றத்தை உருவாக்கி சேர் போட்டார். எனக்கு அதுல ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அண்ணன் மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் அதுல சபாநாயகரா உட்கார்ந்தாரு. தலைவர் உட்கார்ந்து நந்தகுமார் கை தூக்குன, உள்ள கை தூக்குன, எனக்கு வாய்ப்பு தரல, வெளியே கை தூக்குன. எல்லா டிவியும் அதுல லைவ் போட்டிருந்தாங்க. உங்க என்ன கோரிக்கைனார்? மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, அணைக்கட்டு தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நான். அணையே இல்லாத ஊருக்கு அணைக்கட்டு இந்த அரசு அணை கட்டித்தருமா என்று நான் கேட்டேன். அருமை பெரியவர்களே, நானும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பாபுவும் நேற்று பேசின நிகழ்ச்சியில சொன்ன ஒரு கோபாலகிருஷ்ணன் என்ற ஒரு IAS அதிகாரி, அவருக்கு 7 ஏக்கர் இருக்கு. அவர் கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாரு. நானும் அவரும் சென்று 2021 காம்ப்ரமைஸ் பண்ணல, காலில் விழுந்தவன் 90 வயதை தொட்ட ஐயா கோபாலகிருஷ்ணன் காலில் என் தொகுதி மக்களுக்காக. நான் வேற யாருக்கும் அடிபணிந்து போறவங்க கிடையாது. சீரியல் தொடர மாதிரி அடுத்த எபிசோட் நீங்க பார்க்கணும்னா திரும்ப நாளைக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அணை மீண்டும் வரணும் அப்படின்னா திமுக ஆட்சி வரணும்னு மக்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிற மாதிரில இருக்கு. இது ஜி பூம்பா மோடி மஸ்தான் வித்தை கிடையாது. நான் சொல்றேன், நீங்க நெட்ல போய் பாருங்க. ஒன்றிய அரசு, மோடி அரசு ஸ்டேஜ் 1 அப்ரூவல் கொடுத்திருக்கின்றார்கள்.
அந்த ஸ்டேஜ் 1 அப்ரூவல் கொடுத்தால் மட்டும்தான் தமிழக அரசு அதற்குண்டான அரசாணை போட முடியும். 11ஆம் தேதி கடந்த 11ஆம் தேதி ஸ்டேஜ் 1 தந்தார்கள். பலமுறை அந்த படியேறியவன் நான். இது மெட்டி ஒளி மாதிரி தொடராது, இது மெட்டி ஒளி நாடகம் மாதிரி தொடராது. இதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். இதற்கு அனைத்து அரசாணையும் வாங்கிவிட்டோம். நாங்க டெண்டர் போட்டு பூஜையை போட்டாங்க. நன்றி நன்றி. அணை கண்டிப்பாக வரும். சரி, இன்னும் ஒரே ஒரு அணைக்கட்டு தொகுதி மக்களுக்கு அது தெரியும். நன்றி நன்றி. 1000 ஏக்கர் விவசாயிகள் இருக்காங்க. அந்த கொய்யா தோட்ட தொழிலாளிகளுக்கு அண்ணன் செஞ்சது என்ன? 2014 2009 யார் ஆட்சி? பல முறை சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கின்றேன். இது உண்மைத்தன்மை. என்னுடைய 2021 இருந்து 25 நான் வரைக்கும் பல முறை சொல்ற பேசியிருக்கீங்க. கேட்ட குற்றச்சாட்டு. ஏன் செய்யலங்க? அவங்க செய்யலங்க தான் உங்ககிட்ட ஆட்சி கொடுத்திருக்காங்க. செய்யலன்றது நான் சொல்றேன். 2016 இருந்து 21 வரைக்கும் அவங்க பண்ணல. அதற்கு உண்டான காரணத்தை நான் சொல்கின்றேன், கேளுங்க. இல்ல நான் இந்த 5 வருஷம் உங்க ஆட்சி தானே, ஏன் செய்யல? அதான் சொல்றேன், கேளுங்க சப்ஜெக்ட். சீக்கிரம் வேகமா. 2016 2021 அண்ணா, நான் wait பண்ணுங்க. மாம்பழம் மற்றும் கொய்யா பழச்சாறு தொழிற்சாலை அடுத்து நீங்க தானே பேச போறீங்க. ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஒரே நிமிஷம். அடுத்து நீங்க பேசி முடிச்சா நீங்க பேச முடியும். அவர் பேசி முடிச்சா நீங்க பேசலாம். பேசுறாரு, அவர் பேசுறாரு. அமைதி அமைதி. அப்பனா ஒரு நிமிஷம் ஏங்க, உங்க நேரம் நான் முடிஞ்சு பேசுறாரு, அவ்வளவுதான். அவர் பேச. காரணத்தை நீங்க சொல்கிறேன். பேசி முடிவுக்கு நான் நேரம் வழங்குறேன். காரணத்தை நான் சொல்கின்றேன். நானும் கேட்டேன். பீசிபிலிட்டி இல்ல. அதிமுக அரசில் சொன்னதைத்தான் எங்களுடைய அமைச்சர்களும் சொன்னார்கள். ஏன் என்று சொன்னால் ஒரு ஃபேக்டரியை போட்டா அவ்வளவு கொய்யா பழங்கள் வேணும் அப்படின்னு ஃபீசிபிலிட்டி இல்லைன்னு அவர்களும் சொன்னார்கள், இவர்களும் சொன்னார்கள். ஆனா அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? எங்காலுங்க ஃபீசிபிலிட்டி இல்ல, இன்னும் கொஞ்சம் பண்ணலாம்னாங்க. ஆனா அதிமுக ஆட்சியில் பேசும்போது சட்டசபையில் குறிப்பில் இருக்கின்றது, வேணா எம்எல்ஏ உங்க சொந்த பணத்துல செய்யுங்களேன் அப்படின்னு என்ன கிண்டல் பண்ணாங்க. அதனால தான் ஃபீசிபிலிட்டி இல்லை. கொய்யா தொழிற்சாலை, கொய்யா சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் அதிகம் இருந்தால்தான் சாத்தியமாகும் என்கின்ற காரணத்தினால் அந்த பழ தொழிற்சாலை அங்கே வரவில்லை. நன்றி. ஒடுக்குத்தூர் மாம்பழத்தின் கொய்யா பழச்சாறுகளை ஆய்வு செய்து இது நடத்த முடியாது என்று வாக்குறுதி சொரிந்திருந்தால் நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் தேர்தலுக்காக ஒரு பொய் வாக்குறுதி போல 2026 சொல்லது அணைக்கட்டு மக்களை, வேலூர் மக்களையும் இது புறக்கணிக்கிற மாதிரி தெரிகிறது. அது மட்டும் இல்ல, ஆனா 5 ஆண்டு காலம் இன்றைக்கு கேவிக்குப்பத்துடைய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் இல்லை. இன்றைக்கு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் இல்லை. இன்னைக்கு தீயணைப்புத்துறை அலுவலகம் இல்லை. ஏனென்றால் கேவிக்குப்பத்திற்கான பூவை மூர்த்தியானர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்காக ஒடுக்கப்படுகிறாரா என்று தெரியவில்லை. அதே போல காட்பாடியில் மண்ணின் மைந்தன் இருக்கிற திமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற அண்ணன் துரைமுருகன் இன்று காட்பாடியில சட்டமன்ற அலுவலகத்தை 30 ஆண்டு காலம் காட்பாடி சட்டமன்ற அலுவலகத்தை திறக்கவே இல்லை. பொதுமக்கள் பூட்டு போட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் எங்கே போய் நீங்க குறைகளை கேட்பார்கள். சட்டமன்ற அலுவலகம் எதற்காக தொடங்கப்பட்டது? சட்டமன்றம் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த பிறகு ஒரு 30 வருட காலமாக பூட்டி வைத்திருக்கக்கூடிய சட்டமன்ற அலுவலகம் என்று சகோதரர் அப்பு சொல்கின்றார். 30 வருஷமா பூட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த அலுவலகம் இவர் சொல்லும் போது 30 வருட காலமாகவும் எங்கள் மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் தான் எம்எல்ஏ. நான் எம்எல்ஏ என்பது எந்த பயனும் இல்லை. அமைச்சர் என்பது எந்த பயனும் இல்ல. மக்களுக்காக ஒரே மனுக்களை வாங்குவதற்கு சட்டமன்ற அலுவலகத்தில் திறக்க வேண்டும். திறக்காத ஒரு 27 லட்சம் ரூபாயில சட்டமன்றம் எதற்கு? இப்ப அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய சட்டமன்ற அலுவலகம் திறக்கப்படுறதுல நீங்க சொல்றீங்க. தமிழ்நாட்டில் 10 ஆண்டு காலம் அதிமுகவுடைய ஆட்சி தான் இருந்தது. நீங்க நிறைய திட்டங்கள் கொண்டு வந்ததா நீங்க சொல்றீங்க. அது உண்மையிலே உண்மை அப்படின்னா வேலூர்ல 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அப்ப ஏன் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல? அவர் பதில் சொல்லுவார் சார். எஸ்ஐஆர் பணியில 20 ஒரு தொகுதிக்கு 20,000 பேர் செத்த ஓட்டுல ஓட்டு போட்டு டபுள் என்ட்ரி ஓட்டு போட்டு மக்களை புறக்கணித்து இன்னைக்கு கள்ள ஓட்டுல ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டாங்க. கேவிக்குப்பத்தில் பணத்தால் ஓட்டு போட்டாங்க. கேவிக்குப்பத்தில் எப்படி ஜெயிச்சீங்க? கேவிக்குப்பம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டை. கேவிக்குப்பம் மட்டுமில்ல 2021 5 சட்டமன்ற தொகுதியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டையாக முடியும். நீங்க 10 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சீங்க. 222 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுல பாலாறு பயணிக்குது. நீங்க கட்டிய அந்த தடுப்பணைகள் எத்தனை? காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார். புதியதாக மத்திய அரசு கேட்டு புதிய பாலத்தை கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார். இன்றைக்கு பாலாறு நாசமாக கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு.
நீராலாதனம் மிக்க பாலாறு. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில பாலாத்துல குப்பை கொட்டதுல நீங்க கலெக்டர் ஆபீஸ் பின்பாக இதே ட்ரோன் எடுத்துட்டு போய் பாருங்க. இன்னைக்கு நாரணிஞ்சு கொண்டு நாசமாகி கொண்டு பாலாறு கொட்டுறாங்கல்ல. இதற்கு காரணம் குப்பை கொட்டுறாங்கல்ல, அது காரணம் என்ன நான் சொல்றேன். நம்ம ஆட்சி 10 வருஷம் இருந்தது. அப்ப போதுமான தடுப்பணை கட்டியிருந்தா தண்ணி இருந்திருக்கும். தண்ணி இருந்தா 10 ஆண்டுகள் இதை சட்டசபையில பேச வேண்டியது யாரு? அண்ணன் துரைமுருகன், அண்ணன் கார்த்திகேயன், அண்ணன் நந்தகுமார் பேசிருக்க வேண்டியது 10 ஆண்டுகள் யார் அமைச்சராக இருந்தார்கள்? இப்பதான் உண்மையான ஒரு வார்த்தையை சகோதரர் அப்பு சொல்லியிருக்கார். 10 வருட காலமாக மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் தான் சட்டமன்ற உறுப்பினர் காட்பாடி. 10 வருட காலமாக இந்த நந்தகுமார் தான் சட்டமன்ற உறுப்பினர் அணைக்கட்டிற்கு. 10 வருட காலமாக வேலூருக்கு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கார்த்திகேயன் தான். 10 வருஷமா இவங்க கேட்டு என்ன பண்ணாங்க? நான் சொல்றேன், 250 கிலோமீட்டர் வரக்கூடிய இந்த பாலாற்றில் எதிர்கட்சியாக 2016 இருக்கும்போது ஆந்திராவிலே தடுப்பணை கட்டினார்கள் என்று அந்த பகுதிக்கே சென்று பார்த்தவர் மாண்புமிகு அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அன்னைக்கு கண்டனம் தெரிவித்தார். இருக்கிற எதிர்கட்சி தலைவர் இபிஎஸும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. குப்பம் பகுதியில தடுப்பணை கட்டக்கூடாதுன்னு கடிதம் எழுதியிருக்காரு. நான் சொல்றது ஜோலார் சார், இல்ல ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். சென்னை 10 வருட காலம், ஒரு நிமிஷம், 10 வருட காலத்துல அவங்க தடுப்பணை கட்டல. 10 வருட காலத்துல அவங்க தடுப்பணை கட்டல. ஒரு நிமிஷம். 10 வருட காலமாக இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தான் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தார். 10 வருட காலத்தில் இந்த மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 5 வருஷம் ஆன பிறகுதான் நான் சொல்றேன். எப்படி அதிமுக ஆட்சி காலத்துல தானே உங்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தாங்க. நான் ஒத்துக்கிறேன். வேலூர் மாவட்டம் பெரிய மாவட்டம். ஒரு நிமிஷம். வேலூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் பெரிய மாவட்டம். ஒரு நிமிடம். 3 மாவட்டமா பிரிச்சு ஒரு நிமிடம். சின்ன சின்ன மாவட்டமா பிரிச்சா நீங்க எல்லா மாவட்டமும் வளர ஆரம்பிக்குது. எதுவுமே செய்யலன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரே ஒரு நிமிடம். நான் சொல்றேன், நான் உங்களை பாராட்டுறேன். மாண்புமிகு அதிமுக தொண்டர்களை பாராட்டிய திமுக எம்எல்ஏ நல்ல விஷயம். நான் சொல்றேன், அமைதியா இருங்க. உடனே ஆர்வாரம் பண்ணாரு. நான் சொல்றேன், ஹாஸ்பிட்டல் நீங்க கொண்டு வந்த பிறகு இருந்த கட்டடம் 25%. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்த பிறகு இன்றைக்கு 300 கோடி ரூபாய் கட்டடத்தை கொடுத்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி. மாத்தி போட்டி போட்டு சொல்றாங்க பாருங்க, நாங்க எங்க ஆட்சியில அதை கொண்டு வந்தோம், எங்க ஆட்சியில இதை கொண்டு வந்தோம்னு வளர்ச்சி திட்டங்களை அடுக்கிறதுக்கு நேரம் போதலன்னு சண்டை போடுறாங்க. அவ்வளவு நலத்திட்டங்களை செஞ்சிருக்காங்க, வளர்ச்சி திட்டங்களை செஞ்சிருக்காங்க, சாலைகள் போட்டிருக்காங்க, குடிநீர் கொடுத்திருக்காங்க, பல விஷயங்களை செஞ்சு கொடுத்திருக்காங்க. அப்ப மக்கள் அவர்களை ஒருத்தரை தானே தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் ஏன் வாய்ப்பு கொடுப்பாங்க? எல்லாம் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி இருக்காங்களே, அது எல்லாமே சரியான முறையில செஞ்சிருக்காங்களா? மருத்துவமனை கட்டியிருக்கேன்னு சொன்னாங்க. அந்த மருத்துவமனையில தரமான மருத்துவர்கள் இருக்காருங்களா? தரமான செவிலியர்கள் இருக்காங்களா? போதுமான வசதி இருக்கான்னு போய் பாருங்க. வேலூர் மாவட்டத்தில் நிறைய மருத்துவமனை, எந்த மருத்துவமனை? இப்ப அடுக்கம்பறை மருத்துவமனையை எடுத்துக்குங்க. இப்போ அந்த அடுக்கும்பறை மருத்துவமனையில எல்லா வசதிகளும் இருக்கா? தரமா இருக்கா? நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் என் குழந்தைய கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். என் குழந்தைக்கு ஒரு சிகிச்சையும் பண்ணல. அவனுக்கு சளி மூக்குல ஃபுல்லா அடைச்சிருக்கு. அந்த சளியை வெளியில எடுக்கிறது சும்மா டியூப் மட்டும் போட்டு விட்டுட்டாங்க. அவ்வளவுதானே தவிர வேற எந்த ட்ரீட்மெண்ட்டுமே என் குழந்தைக்கு அவங்க பண்ணல. என் குழந்தை இப்போவோ அப்போவோ உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு டாக்டர் சொன்னாங்க, உன் குழந்தைய இங்கே வச்சிட்டு இருந்தா உன் குழந்தை இறந்து போயிடும், நீங்க வந்து சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க, அப்பதான் உன் குழந்தை உயிர் பிழைக்கும்னு சொன்னாங்க. அப்போ அரசு மருத்துவமனையில தரமான மருத்துவம் இருந்தா என் குழந்தைய நான் ஏன் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போறேன்? நான் ஏன் கொண்டு போறேன்? தரமா இல்லன்னு தான் என்னோட குற்றச்சாட்டு. எல்லாமே செய்வாங்க, ஆனா எதுவுமே தரமா இருக்காது. நான் செஞ்சேன், நான் சாலை போட்டேன், நான் மருத்துவமனை கட்டினேன், நான் பஸ் ஸ்டாண்ட் கட்டினேன், நான் அணை கட்டினேன்னு சொல்லுவாங்க. எதுவுமே தரமா இருக்காது. பாதி காசை கொள்ளை அடிச்சிட்டு இருப்பாங்க, பாதி காசுல தான் கட்டி இருப்பாங்க. அது எப்படி தரமா இருக்கும்? தரமா இருக்க வாய்ப்பே இல்ல. நீங்க வேணா போயிட்டு ஆராய்ச்சியாளர்களை கூட்டிட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அறிவிச்ச 234 தொகுதி வேட்பாளர்கள் ஒருத்தர் கூட விவசாயிகள் இல்லன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. விவசாயமே அழிஞ்சு போச்சு. எந்த விவசாய கொண்டு வந்து நிக்க வைக்க முடியும்? நாங்க வெற்றி பெற்று வந்தாதான் விவசாயத்தை பெருக்குவோம். விவசாயம் மொத்தமா அழிச்சுட்டானா யாருக்காக போராடுறீங்க? யாருக்காக போராடுறோம்? மக்களுக்காக, விவசாயிகளுக்காக தான் போராடி இருக்கோம். விவசாயி அழிச்சுட்டான்றீங்களா? விவசாயி பாதி அழிஞ்சிருச்சு, பாதி தான் இருக்கு. நாங்க மொத்தமா விவசாயத்தை பாதியில ஒரு 2 பேர் கொடுத்துக்கலாமேக்கா? கொடுப்பாங்க, கண்டிப்பா கொடுத்திருக்காங்க. நல்ல
நல்லா நோட் பண்ணி பாருங்க. விவசாயிகளும் மக்கள் சொன்ன இருப்பாங்க. குற்றச்சாட்டை நான் கேக்குறேன். மக்கள் சொன்னதை கேட்காதீங்க. எங்களோட லிஸ்ட வந்து மக்கள் கரெக்டா சொன்னதா எடுத்து திமுக பாருங்க. கிட்டயும் கேட்டிருக்கேன், அதிமுக குற்றச்சாட்டை கேட்கல. எங்களோட வேட்பாளர் லிஸ்ட கரெக்டா எடுத்து பாருங்க. கண்டிப்பா விவசாயிகளும் இருப்பாங்க. அப்படியே இருக்காங்கன்னா இல்லாமலாம் நீங்க இல்ல. பதிவு பண்ணலாம். நான் பதிவு பண்றேன். இருப்பாங்க. நான் வந்து லிஸ்ட் கொடுக்கறேன். நாங்கள் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் மக்களுக்கு இதெல்லாம் செய்வோம்னா என்ன சொல்லுவீங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லாருக்குமே வந்து தூய குடிநீரை கொடுப்போம். அனைவருக்கும் இலவசமான மருத்துவத்தை கொடுப்போம். அனைவருக்கும் தரமான கல்வியை கொடுப்போம். அடிப்படை கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இலவசமா கொடுப்போம். கனிம வளம், மண் வளம், மலை வளம் எல்லா வளத்தையும் நாங்க காப்பாத்துவோம். இப்ப கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. கனிம வளம், காட்டு வளம், மலை வளத்தெல்லாம் அதெல்லாம் நாங்க தடுத்து நிப்பாட்டுவோம். ஓகே ஓகே ஓகே. பள்ளிகொண்டா டு குடியாத்தம் போற ரோடு, அது புறவழிச்சாலை, பைபாஸ் சாலை. அதுக்கு வந்து நீங்க ஒரு பைபாஸ் ஒன்று போட்டு தரேன்னு சொல்லி அதை 2016 வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க. அது செய்யல அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. 2021 உங்களுடைய ஆட்சி, திமுக ஆட்சி, ஏன் செய்யலன்னு நீங்க ஜிஓ போய் பார்க்கலாம். 10 கோடி அலாட் பண்ணிட்டாங்க. அலாட் பண்ண அந்த திட்டத்துக்கு இதுக்கு பைபாஸ் போட பைபாஸுக்கு 10 கோடி நிலம் எடுப்பதற்கு இன்னைக்கு ஒரு டிஆர்ஓ போட்டு 10 கோடி அரசாங்கம் கொடுத்துருச்சு. 63 கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. தேர்தல் வந்துரும்ன்ற காரணத்துக்காக இப்ப வரதுக்கு வாய்ப்பில்லை. அந்த ஒரு திட்டம் கண்டிப்பாக 10 கோடி அரசு நிலம் எடுப்பது கொடுத்திருக்கு. அந்த நிலம் ஆர்ஜிதம் செய்த பிறகு என்னுடைய வாக்குறுதியாக அது செஞ்சு ஜிஓ காப்பியை தான் அண்ணன் இப்ப காமிச்சிக்கிறா, நல்லா இருக்கும். நியாயமான கேள்வி. என்றைக்கும் என் வாயில போய் வராது. நான் சத்தியமா சொல்ல மாட்டேன். இப்ப கூட ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். சகோதரி 2-3 குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. விவசாயத்தை பத்தி சொன்னாங்க. நானும் ஒரு விவசாயி, அவங்களும் ஒரு விவசாயி. மோடிக்கு போனா கண்டிப்பா விவசாயியா இருப்பாங்க. இவங்களுடைய தலைவரும் விவசாயி தான். நான் இவர் விவசாயி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு விவசாயம் தலைபெருத்தாய் என் தாய்கள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து நான் இதற்காக கப்பம் கட்ட வேண்டும் வெள்ளையன ஓட ஓட்ட தமிழ்நாட்டில் சரியான விவசாயியை பத்தி பேசுவா என்றால் ஒரே நிமிஷம். விவசாயி தான் உங்க தலைவரும் எடப்பாடியாரும் விவசாயி தான் வச்சுக்க. இல்ல இல்ல ஒரே ஒரு நிமிஷம். சிங்கமங்கல் எடப்பாடியார் விவசாயி நாத்து நடுவார், வேரோடுவார், மெருக்கடிப்பார். தம்பிக்குள்ள சண்டை நடக்குது, அமைதியா இருங்க. மனசாட்சி உள்ள விவசாயி இலவச மின்சாரத்தை தந்த தலைவர் கலைஞரை எவராலும் மறைக்க மாட்டார்கள். இன்னொரு சகோதரி மட்டும் ஒரு நிமிஷம். குடிமராமத்து நாயகனாக தமிழ்நாட்டில் ஏரிகளை குடிமராமத்து பணியை பண்ணவாசி தான் இன்னைக்கு நீர் நிறைந்திருக்கிறது. ஐயோ ஐயோ அந்த நீர் ஐயோ ஐயோ வெள்ளை அறிக்கை கேட்ட அந்த குடிமராமத்துக்கு தக்காளியாவது கத்திரிக்காயாவது வெண்டைக்காய் விளைவதற்காக குடிமராமத்து ஒரே நிமிஷம். எடப்பாடியார் தான் குடிமராமத்து செஞ்சாங்க, ஆனா செய்யல. சரி சகோதரிக்கு ஒண்ணே ஒண்ணு. நீங்க சகோதரிக்கு ஒண்ணு செஞ்சோம், நல்லா செஞ்சீங்க. நீங்க கேட்டீங்க, நீங்க கேட்டீங்க, உங்களுக்கு பதில் சொல்றேன். மின்சாரத்தை கொடுத்தாங்க, அது ஒழுங்கா ஒரு தெருவுல கூட எரியல. ஐயோ 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 புரியல. எந்த தெருவுலயாவது சகோதரி ஒரு நிமிஷம் இருங்க சார். சகோதரிக்கு சொல்றேன், விவசாயத்திற்கு தான் இலவச மின்சாரத்தை புரிஞ்சுக்காம தெருவுல லைட் எரியலையா, தெருவுல இலவச மின்சாரம். நான் கேக்குறேன், என்ன பதில் பேசுறீங்க? சரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசுறது புரியாது. உங்களுக்கு பதில் சொல்றேன். ஏமா ஒரு நிமிஷமா, நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க கேட்கும் போது அமைதியாயிட்டு இல்ல. எந்த ஊர்ல குடிநீர் இல்ல என் தொகுதியில வந்து காட்டுக்கு பாக்க. வேலூர் மாவட்டத்தில் அதிமுக மொத்த தொகுதியிலும் மீண்டும் வெற்றி பெற்றால் இந்த மாவட்டத்துக்கு என்ன வளர்ச்சி கிடைக்கும்? அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் வேலூரில் பாதாள சாக்கடை பணிகளை எல்லாம் இன்றைக்கு 3 மாதத்தில் செய்வார்கள், செய்து முடிப்போம். சூப்பர். வேலூர் வருவதற்கு மேம்பாலம் அமைத்து கொடுப்போம். கேவிக்குப்பம் தொகுதியில மக்கள் உங்களை வந்து தேர்ந்தெடுக்கணும். குடிநீர் இலவசமா கொடுப்போம். பாட்டில் அடிச்சு வச்ச குடிநீரை விலைக்கு வாங்கணும்ன்ற அவசியம் இருக்காது. தரமான மருத்துவம் கொடுப்போம். சுத்தமான குடிநீர், சுகாதாரம், கல்வி, வேலை வாய்ப்பு, இலவசங்களை ஒழிப்புன்னு சொல்லிட்டீங்க. நாங்க வந்து ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பங்க. ஓகே, இப்ப மக்களே நேரடியாக இங்க இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தங்க கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய ஒரு செக்மெண்ட். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்துடைய வேலூர் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர். ஆனா விவசாயிகளுடைய நீண்ட கால பிரச்சனையாக இருக்கக்கூடிய குடியாத்தம் தொகுதிக்கு உட்பட்ட பேர்ணம்பட்டு பத்திரப்பள்ளி அணை என்பது துவங்கப்பட்டு நின்று போயிருக்கிறது. கோர்ட் உத்தரவு காரணமாக பத்திரப்பள்ளி அணைக்கட்டானது கட்டி பாதியில் நிற்கப்பட்டது. அதற்கு காரணம் யார் ஆட்சியும் கிடையாது. சந்திரகிரி கன்ஸ்ட்ரக்ஷன் என்கின்ற ஒரு கேரளத்தை நிறுவனத்தை சேர்ந்த ஒரு கான்ட்ராக்டர் எடுத்து அவர் கோர்ட்டுக்கு போயிட்டாரு. இப்பொழுதுதான் ஒரு 10 நாளுக்கு முன்னாக அவர் கேட்டதோ 50 கோடி.
அவர் கேட்டது 50 கோடி. இன்றைக்கு 4 கோடியே 75 லட்சம் ரூபாய் அவருக்கு கொடுப்பதற்கு அரசு ஒத்துக்கொண்டது. ஜிஓ போடப்பட்டிருக்கிறது. அந்த ஜிஓ வேணாலும் கொடுக்கிறேன். விரைவில் பத்திரப்பள்ளி அணை மீண்டும் பணி துவங்கப்படும். வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் 55 கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் இருக்கு. வேலூர் மாவட்டத்தில் மட்டும் அண்ணா இந்த 20% மானியம் பணம் வரல. அதை தாங்க தான் பதில் சொல்ல வேண்டும். இல்ல, கைத்தறி சம்பந்தமா 40 ரூபாய் கொடுத்தாங்க, 50 ரூபாய் கொடுக்கறதுக்கு சொன்னீங்க. மானிய பணம் 40 ரூபாய் கொடுத்திருக்காங்க, 50 ரூபான்னு. இவர் சொன்ன அந்த கோரிக்கை ஏற்று உடனடியாக தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு கைத்தறித்துறை அமைச்சருக்கும் அந்த தகவலை தெரிவித்து உங்களுடைய கோரிக்கை அரசுக்கு தெரிவிப்பேன். கண்டிப்பாக செய்து தருவேன். அதிமுக ஆட்சி வரும். இதில் ஏற்றங்கள் அதிமுக இருக்கும், மாற்றங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும். என்றுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தா கைத்தறி நெசவாளர்கள் பிரச்சனையை உடனடியா தீர்த்து வைப்போம். நெசவு தொழில நாங்க விரிவாக்கம் அடைய செய்வோம். இத்தனை ஆண்டு காலமா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பவெல்லாம் அவங்களோட நெசவு தொழில விரிவாக்கம் பண்ணணும்னு இவங்களுக்கு தெரியல. இப்ப மறுபடியும் புதுசா தேர்தல் வர்றதுக்குள்ள நாங்க உதவி பண்ணுவோம், நாங்க ஜியோ கொடுப்போம், நாங்க விலையை ஜாஸ்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இத்தனை வருஷமா எங்க போச்சு? நாங்க சொல்ல மாட்டோம், செய்வோம். செய்யறத தான் எங்க ஆட்சி முறையில சொல்லுவோம், சொல்றதை தான் செய்வோம். வேலூர் மாவட்ட மக்களுக்கு திமுக சார்பில் நீங்க கொடுக்கக்கூடிய வாக்கு, அது டிரைனேஜாக இருந்தாலும், சாலைகளாக இருந்தாலும், அடிப்படை வசதிகளாக இருந்தாலும் கண்டிப்பாக 2026 மீண்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்பார். அனைத்தையும் நாங்கள் செய்து தருவோம். கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்வார். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய தேர்தல் பயணம் பொலிட்டிக்கல் மாஸ் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். We'll be right back.